அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 10 நிமிஷத்துல நம்முடைய அனைத்து தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய, நமது வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு வஜீஃபாவ உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னாலும் சரி, அல்லது நீங்க சந்தோஷப்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயத்த உங்களுக்கு நடத்தி தர்றதுக்காக இருந்தாலும் சரி, நீங்க அத மனசுல நிய்யத்த வச்சுக்கிட்டு, உங்களுடைய 2 கைகளையும் ஏந்தி, இந்த 5 திக்ர ரொம்ப சின்ன சின்ன திக்ர் தான். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திக்ர் தான். ஒரு நிமிஷத்துல நம்ம ஓதி முடிக்கக்கூடிய ஒரு திக்ர் தான். இந்த திக்ர மட்டும் நீங்க ஓதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா மாத்துவான். நீங்க நோயிலிருந்து வெளியில வரணும்னாலும் சரி, கடன்ல இருந்து வெளியில வரணும்னாலும் சரி, பண பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னாலும் சரி, அல்லது மனப்பிரச்சனை, அல்லது அன்பு பிரச்சனை, இந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளியில வரணும்னாலும் சரி, இந்த ஒரு வஜீஃபாவ ஓதி முடிக்கும்போது அவை அனைத்துமே உங்களுக்கு நீங்கிரும். அதே மாதிரி தான் நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், அது எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, நீங்க இத மனதார சொல்லக்கூடிய முறைப்படி சொன்னீங்க அப்படின்னா, அந்த பெரிய காரியத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அன்போட நடத்தி தருவான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல தான் நம்ம பார்க்க போறோம். அந்த அமல் என்ன அப்படிங்கிறத பார்த்துரலாம். முதல்ல இஸ்திக்ஃபார நீங்க 3 தடவ ஓதிக்கோங்க. இது துஆ கபூல் அம்சம். நம்ம எல்லோருக்குமே தெரியும். இத சொன்னா மட்டும் தான் நம்முடைய அடுத்த துஆவே கபூல் ஆகும். அதனால இஸ்திக்ஃபார ஓதிக்கோங்க. அடுத்தது செலவாத்த 3 முறை ஓதிக்கோங்க. எந்த செலவாத்து வேணும்னாலும் ஓதிக்கலாம். அல்லது தரூதே இப்ராஹிம் செலவாத்த ஓதுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. தரூதே இப்ராஹிம் செலவாத்த 3 தடவ ஓதிக்கோங்க. இதுவும் துஆ கபூல் அம்சம் தான். இத சொன்னா மட்டும் தான் நம்ம அடுத்தது கேட்கக்கூடிய துஆக்கள் எல்லாமே நமக்கு கபூல் ஆகும். அடுத்தது யா காதிரு, அல்லாஹ்வினுடைய சக்தி வாய்ந்த திருநாமம். இதனுடைய அர்த்தமே சக்தி வாய்ந்தவன் தான். இந்த சக்தி வாய்ந்த திருநாமத்தை 15 தடவை ஓதுங்க. யா காதிரு அப்படின்னு 15 தடவை ஓதுறதுக்கு எத்தனை செகண்ட் நமக்கு செலவாகும் அப்படின்னா, ஒரு 4, 5 செகண்ட்லேயே நீங்கள் ஓதி முடிச்சிடலாம். ஆனால் இதனுடைய பலன் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ் தஆலா நமக்கு சக்தி வாய்ந்தவனாக இருந்து அதை நமக்கு நடத்தி தருவான். அதனால் இந்த பவர்ஃபுல்லான ஒரு திருநாமத்தை நீங்கள் 15 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது யா ரப்பனா, என்னுடைய ரப்பே அப்படிங்கிற இந்த அழகான ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா எதை கொண்டு அழைத்தால் நமக்கு பதில் தருவானோ அப்பேற்பட்ட வார்த்தையை நீங்கள் 9 தடவை ஓதுங்க. இந்த ரப்பனா அப்படிங்கிறது வந்து துஆக்கள் கபூலாகக்கூடிய அம்சம். இன்னும் இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எல்லா நபிமார்களுமே ரப்பனா, ரப்பி அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொண்டு தான் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க. அல்லாஹ்வே அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டாங்க. என்னுடைய ரப்பே, எங்களுடைய ரப்பே அப்படிதான் சொல்லுவாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய எல்லா துஆக்களையுமே கபூலாக்கியிருக்கான். அவங்க எப்படிப்பட்ட தருணத்துல நின்றிருந்தாலும், மிக கடினமான இதிலிருந்து வெளியிலேயே வர முடியாத சூழ்நிலையில நின்றிருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு பதில் கொடுத்துருக்கான். அதனால உங்களோட வாழ்க்கையில நீங்க பெரிய விஷயத்த அடையணும்னு நினைச்சாலும் சரி, ரொம்ப கடினமான சூழ்நிலையிலிருந்து வெளியில வரணும்னாலும் சரி, அல்லது உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா மாத்திக்கணும், ரொம்ப இனிமையா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னாலும், எந்நேரமும் யா ரப்பனா யா ரப்பனான்னு இந்த மந்திர வார்த்தையை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. இது வந்து கட்டாயம் மந்திரம் போல நமக்கு வந்து செயல்படக்கூடிய ஒரு வார்த்தை தான். அதனால இந்த மந்திரத்தை நீங்க எப்பவுமே பிரயோகிச்சுக்கிட்டே இருங்க. அதனால இந்த திக்ர நீங்க 9 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது யா அல்லாஹு யா வதூது, அல்லாஹுவே அன்பானவனே அப்படிங்கிற இந்த திருநாமத்தை நீங்க 11 தடவை நீங்க ஓதிக்கோங்க. இத 5யுமே நீங்க ஓதிட்டு உங்களுடைய 2 கைகளையும் ஏந்தி, என்னுடைய 2 கைகள் காலியாக இருக்கு. என்னுடைய 2 கைகளையும் என்னுடைய சந்தோஷத்தை கொண்டு, எனக்கு தேவையானதை கொண்டு நிரப்பிவிடு யா அல்லாஹ் அப்படின்னு நீங்க கேளுங்க. இது கட்டாயம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு அமலாக மாறிடும். ஏன்னா எப்பவுமே நம்ம நிறைய அமல்கள் செய்வோம். நிறைய திக்ருகள், நிறைய எண்ணிக்கையில கூட ஓதி முடிப்போம். ஆனா அந்த ஓதி முடிச்ச உடனே நம்ம செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, ஓதி முடிச்சவனே அந்த இடத்த விட்டு நம்ம எழும்பிருவோம். நம்ம தான் ஓதி முடிச்சிட்டோமே அப்படின்னு. அது கிடையாது. கட்டாயம் அமல்கள் பாதி அப்படின்னா, மறுபாதி என்ன? நம்முடைய மனசை அல்லாஹ்வோட ஒன்றிணைக்கிறது. ஒரு திக்ர ஒரு தடவை நீங்க சொன்னாலும் சரி, அடுத்த நிமிடம் நீங்க அல்லாஹ்விடத்துல
உங்களுக்கு தேவையானத எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம். அதனால இந்த 5 திக்கரையும் ஓதிட்டு, நீங்க 2 கைகளையும் ஏந்தி, "என்னுடைய ரப்பே, என்னுடைய கைகள் காலியா இருக்கு. எனக்கு என்னுடைய சந்தோஷத்த கொண்டு எனக்கு நிரப்பு இந்த கைகள" அப்படின்னு ஒரு துவாவ நீங்க கேளுங்க. இது நெறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்த கொடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி எனக்கு நெறைய பேர் பர்சனலா சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்பல்லாம் சமீப காலமா இந்த ஒரு விஷயத்த நான் உங்க எல்லாருக்குமே தெரியப்படுத்திட்டு இருக்கேன். அதில நெறைய பேர், நெறைய ஆண்கள் கூட நம்மகிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் முன்னாடி எல்லாம் பள்ளிவாசல்ல தொழுதுட்டு நான் எந்திரிச்சு வந்துருவேன். ஆனா இப்போலாம் என்னுடைய 2 கைகளையும் ஏந்தி, எனக்கு நீ என்னுடைய கைகள நிரப்பு யா அல்லாஹ் அப்படின்னு நான் கேட்டுட்டு நான் வரும்போது எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க அத கற்றுக் கொடுத்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி நெறைய பேரு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு மனநிறைவான ஒரு விஷயத்த நீங்க எப்பவுமே நீங்க எல்லோருமே செய்து பாருங்க. உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா மன நிறைவ தருவான். கட்டாயம் அத மனநிறைவோட சொன்னா மட்டும் தான் ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்க இத மட்டும் மனசார சொல்லி பாருங்க. இந்த 5 திக்ரையும் ஓதிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப மன நிறைவோட தான் அந்த இடத்த விட்டு எழும்புவீங்க. நெறைய விஷயத்த அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது போல, அந்த நிமிஷமே நீங்க உணர்வீங்க. இத நெறைய பேர் உணர்ந்துட்டு வர்றாங்க. கண்டிப்பா நீங்க இந்த முறையையும் உங்களுடைய துஆவுல நீங்க இணைச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவருடைய வெறும் கைகளையும் உங்களுடைய சந்தோஷத்தை கொண்டு நிரப்புவானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள்ல இப்போ மில்லட் ஹெல்த் மிக்ஸ்ல தான் ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீ. அதோட 100 கிராம் நலங்க மாவும் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும். இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. மேலும் ஒவ்வொரு வீடுகள்லயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், ஒவ்வொரு நாளும் ஓதப்பட வேண்டிய ஔராதுகள் நிறைந்த நம்முடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் அரபியே ஓதத் தெரியாது, தமிழ்லேயே முழு குரானையும் இந்த ரமலானில் நாங்கள் ஓத ஆசைப்படுறோம், தமிழில் குரான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னாலும், ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.